தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் SJ18 சரண்யா ஜெயக்குமார். சரண்யா ஜெயக்குமார். கரகோஷத்துடன் சேர்ந்து விசில் சத்தம் வருகின்றது. நம்ம விசில் சத்தம் இன்றென்னோ குறைச்சலாக தான் இருக்கிறது, இன்னும் வரும். விசில்கள் வேற நம்ம ஒளியமைப்பாளர் பயந்துருவார்கள். இல்லை இல்லை பரவாயில்லை, நீங்கள் கரகோஷத்தோட விசில்களையும் வழங்கி கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன பாட்டு பாட போறீங்க சார்? காற்றில் வரும் கீதமே. ஓ சூப்பர், நல்ல சாங், நன்றாக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும், பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும், பருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை, அருந்தும் முகம் மலரும் அருப்பாகும் இசையின் பயனே இறைவன் தானே, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. சூப்பர் விசில். சரண்யா நன்றி. காற்று வருடுவதை போல உங்களுடைய பாட்டும் எங்களை வருடியது. நன்றி. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்போம். சரண்யா, ஃபர்ஸ்ட் இந்த சாங் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளாஸ். எல்லாரும் ஒரு நல்ல கை கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பாடல் வந்து யாரும் ஸ்டேஜுக்கு அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ராகத்தில் அமைஞ்ச பாடல், கல்யாணிங்கிற ராகத்தில் அமைஞ்ச பாடல். இது வந்து ஒரு பார்க்க சிம்பிளாக தெரியும், ஆனால் இந்த கம்போசிஷன் வந்து ராஜா சார் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கம்போசிஷன். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டம் பண்ணதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் முதல்ல. நன்றி. அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சங்கீதம் படிக்கிறீங்களா இல்லை யாராவது படிக்கிறேன்? படிக்கிறீங்க. யார்கிட்ட படிக்கிறீங்க? ரேணுகா டீச்சர். எவ்வளோ நாளா? 6 வருஷம். 6 வருஷமாக படிக்கிறீங்க, பரவாயில்ல. சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் கவனிச்சு பாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பல்லவி எண்டு பாடுங்க. பசு அரியம் வந்து பாடுங்க. பசு அரியம். பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த. ரொம்ப வந்து இவ்வளவு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வருடி 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 கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பாட்டுக்கு வந்து வேண்டாம். ஓகே பாருங்க. பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும். ரொம்ப லைட்டா பாருங்க, அப்படியே பாலை பாலை மறந்து அந்த அப்படி. அப்புறம் அந்த வருந்தும் உயிருக்கு
பருந்தும் உயிர்க்கு ஹம்மிங்ல விட்டுருங்க. அப்புறம் ஹம்மிங் அப்புறம் ஹம்மிங் முடிஞ்சாச்சு. திருப்பி வருந்தும் உயிருக்கு ரிப்பீட் பண்றீங்க இல்லையா? அதுல இருந்து அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் 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 மருந்தாகும். கரெக்ட். இப்படி கொஞ்சம் பாட்டு நல்லா கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ். நல்லா பாடி. Thank you, sir. Ma'am. சரண்யா, Yes. ஹாய்மா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது இந்த ஃபுல் சாங் நீங்கள் வெளியே பாடும்போதே நான் மார்க் போட்டேன் உங்களுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சொரலாம் கூட அங்கே நல்லா பண்ணீங்க, இங்கேயும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரஞ்சா, உன் வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எடுத்துருக்குற. நன்றி. ஆமாம், நீ இப்போ பேசினாலும் அதே மாதிரி தான் இருக்குது, பாடினாலும் அதே மாதிரி இருக்குது. என்னென்னா அப்பா அம்மா வந்து கொஞ்சம் நேரம் உன்னை கொஞ்சம் சொல்லு. ஏன்னா அவங்க கொஞ்சாதனால நீ கொஞ்சம் கொஞ்சி பாடல, அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போன உடனே அழகாக கொஞ்சம் சொல்லு, நல்லா பயங்கரமாக அம்முச்செல்லம் அப்புச்செல்லம் செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் சொல்லு. அப்படியே உங்களுக்கு ஈஸியாக இந்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பாட ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பாட்டு இது. நீங்கள் பாடினா அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இப்போ எல்லாரும் சிரிக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்களும் நல்லா சிரிக்கிறீங்க. உங்கள்கிட்ட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம். அவருக்கு நான் வந்து அவரை கொஞ்சம் இல்லையங்கிற வருத்தம், அந்த வருத்தத்தில் அப்படியே சொன்னார். ரொம்ப கேவலமாக இருக்கு. சரி, ஓகே. ஜட்ஜஸ் இப்போ அவரும் வேல்முருகன் சார் கொஞ்சறதுக்கு போயிட்டாரு. அதனால திருப்பி நம்ம இங்க கூட்டி கொண்டு வருவோம் இந்த ஹாலுக்கு. சரிங்களா? ஓகே. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற காற்றில் வரும் கீதமே பாடலை பாடியிருந்தார். நடுவர்கள் பாராட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அங்கு உள்ள குறைகளையும் நிறைகளையும் கூறியிருந்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து யார்? சரண்யாவை தொடர்ந்து இப்பொழுது SJ19 அபிநயா ராகுலன் அவர்களை வெண்மேகம் முத்தமிட்டு என்ற பாடலை பாட அழைக்கின்றோம். அபிநயா ராகுலன் வெண்மேகம் முத்தமிட்டு என்ற பாடலை பாட வருகின்றார். இந்த பிரிவில் இன்னொரு பாடகி அடுத்ததாக தயாரா இருக்கும் சௌமியா சங்கர். அபிநயா, வெண்மேக முத்தமிட்டு எந்த படம் இது? குரு. குரு. ஓகே, பாடலை பாட ரெடியாக இருக்கின்றீர்கள். தேவதை போல வெள்ளையில் வந்திருக்கிறீர்கள், பாடி கலக்குங்கள்.
வாழ்க்கையில் ஆடும் வண்ண துண்டுகளே உங்கள் வாழ்க வசித்திருந்தே சடப்புடு ஆடும் பிள்ளை நாண்டுகளே மலர் மலைகள் நான் இருந்தேனோ மலையின் தாய் மடியில் சிறு நூற்றாய் நான் கிடந்தேன் காதல் பெருக்கெடுத்து என்று நதியா இருந்துகின்றேன் ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே காட்டு புறா இந்த மண்ணை விட்டும் பெண்ணை முத்தும் நன்னாரே நன்னா நன்னாரே நரரே நன்னாரே 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 நரரே நன்னாரே 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 நரரே நன்னாரே 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 நரரே நன்றி. அபிநயா அருமையான பாடல், நன்றாக பாடுனீங்க. இப்போ ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஹாய்மா, அபிநயா ரைட்? அபிநயா, டு யூ ஹாவ், அதாவது இந்த சாங் நல்லா இருந்துச்சு, வேற சாய்ஸ் இருக்கா? ஏன்னா ஒருத்தருக்கும் 3 சாங் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க, அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நாளைக்கு பாடணுன்ட்டு. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ அதுக்காக கேட்குறேன், வேற சாய்ஸ் ஏதாவது இருக்கா இந்த சாங் தவிர்த்து? என்ன பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? அலேக்ரா. அது கொஞ்சம் பல்லவி பாடுங்க, பிகாஸ் இது கஷ்டமான பாடல். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல சிலது மிஸ் ஆகிறதுனால எனக்கு கன்சர்ன்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நாளைக்கு தினம் கொஞ்சம் அலேக்ரா பாடலீங்களா, நம்ம கேட்போமா? அது பெட்டரா இருந்ததுன்னா அது தேர்வு செய்யலாம் நம்ம. ஓகே, யா, லெட்ஸ் ஹியர் இட். அலேக்கா பாடல் ஒன்லி பல்லவின்னு, ஒன்லி பல்லவிமா, ஒன்லி பல்லவி. 3வது பாட்டு என்னம்மா? 3வது சாங் லோலிட்டா. லோலிட்டா. ஓகே, லெட்ஸ் ஹியர் அலேக்ரா. உன்னோட வாய்ஸுக்கு அது பெட்டரா இருக்கும், கேட்போம். Alegra, 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 alegra. Shruti. Allegra, 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 Allegra. Come on, let's have some attitude. Just get into it. Come on. கையை முதல்ல கீழே போடுங்க, ஃப்ரீயா இருங்க. Be free, be happy. Okay? Enjoy. Alegra, 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 alegra. இந்திய பொண்ணு தங்கோ, இதழி கண்ணு தாங்கோ, நான் மின்ன தங்கத்தில் இருந்த வாங்கோ. மேனிய மேக்மெட் தாங்கோ, வாசிய சாக்லேட் தாங்கோ, நான் மின்சாரங்கத்தில் இருந்த போங்கோ. நேற்று போயாச்சு, நாளை புதிராச்சு, எந்த நிலையானது? அழகா 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 அழகா
Thank you, ma'am. Now this Yeah, this is what she this expected. sounds better, right? இல்லையா? You're more confident in this, right? Yeah. ஸோ இது நாளைக்கு பாடுறது பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதுவே பாடுங்கங்கிறது எங்களோட ரெக்கமெண்டேஷன். எங்கள் 3 பேரோட நாங்கள் ஃபீல் பண்ணுறது அலைக்ராவை நாளைக்கு நீங்கள் பாடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஓகே? அதில் பீட் கரெக்டாக இருக்கணும். டக் அலைக்ரா அலைக்ரா 1 அலைக்ரா அலைக்ரா 1 அலைக்ரா டக் டக்குன்னு எடுக்கணும். நீங்கள் அந்த பீட்டு பார்த்துட்டு எடுங்க. கொஞ்சம் அந்த டெம்போ. இந்திய பொண்ணு தாங்கோ இட்டாலி கண்ணு தாங்கோ நான் ஒரு மின்னல் தாங்கோ தில் இருந்த வாங்கோ வாங்கோ. ஓகே வாங்கோ. There are 2 shakes. All the best for tomorrow. Thank you, ma'am. Thank you. அபிநயா, வீட்டில் நீ ஜாலி டைப்பு தானே? இல்லை, வீட்டில் ஜாலியாக தானே இருப்பீங்க? இங்கே மட்டும் ஏன் அவளோட ஒரு மாதிரி இதுவாக இருக்கிறீங்க, நர்வஸாக இருக்கிறீங்க? அது வேணாம். அதே மாதிரி இது நீங்கள் வந்து பாட்டாக பாடணுன்னு அவசியமே இல்லை. இந்த பாட்டெலாம் ஒன்றும் சுத்த தமிழில் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் அப்படியே அலைக்கலாம் அப்படி தான் பாட போகிறோம். அது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக பாடுற பாட்டு, சும்மா ஸ்டைலிஷாக பாடுற பாட்டு இதுக்கு. ஆனால் இந்த மாதிரி பாட்டு தான் உங்கள் வாய்ஸுக்கு எடுப்படும். ஏன்னா நீங்கள் ஸ்டைலாக பாடுறதுக்கு டான்ஸ் ஆட்லாம் பாடலாம். நீங்கள் கையை கட்டுறதை விட பேசாமல் நீங்கள் ஜாலியாக ஒரு டான்ஸ் ஆட்டு மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அலைக்ரா அப்படிலாம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே ஜாலியாகிடும். சூப்பராக பாடிடுவீங்க. நாளைக்கு தினா சார்கிட்ட ப்ரைஸ் வாங்கிடுவீங்க. இதே மாதிரி பண்ணுறீங்களா? ரொம்ப முடியலன்னா சாரை கூப்பிடுங்க, நாளைக்கு வந்து நான் ஆடுறேன். நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் சூப்பர். ஜட்ஜஸ் பாருங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்போர்ட்டிவா இருங்க, போல்டா இருங்க. இந்த பாட்டு பாடுங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாய். அபிநயா, நல்லதான் பாடுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன பாட்டை விட இந்த பாட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால தான் அந்த மாதிரி சொன்னது காரணம். ஒன்று ஹஸ்கியாக பாட வேண்டிய போன பாட்டு நீங்கள் பாடிங்களா ஒரு அப்படின்னு, அதுவே வேண்டாம். நீங்கள் அந்த ஹஸ்கி வந்து இந்த பாட்டு கிடையாது, இந்த மாதிரி பாட்டு கிடையாது அது. ஓகேங்களா? போல்டாக பாட வேண்டிய பாட்டு, ஸ்டைலாக பாட வேண்டிய பாட்டு. அவன் சொல்கிற மாதிரி கை கட்டாதீங்க, நார்மலாக விட்டுருங்க. இங்கே எதிர்த்தாப்புல உட்காரங்களா, நம்ம பாடுறதான் பாட்டு, நீ கேட்க வேண்டியது தலை எடுத்துக்கிற மாதிரி பாடணும். அந்த ஆட்டிடியூட் அந்த பாட்டில் இருக்கணும். அப்படி பாடினீங்கன்னா இல்லை, அவர் சொல்ல சொன்னார் ட்ரம்ஸ் பிளேயரை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு. ஓகே, நல்லா பாடினீங்க. நானே தினா சார் முன்னாடி நாளைக்கு பாடணும் இல்லையா? பாடும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த சாங்கை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி. நன்றி. அடுத்த போட்டியாளரை நாங்கள் அழைப்போம். அபிநயாவை தொடர்ந்து இப்பொழுது SJ20 சௌமியா சங்கர் அவர்களை லவ் பேர்ட்ஸ் என்ற பாடலை பாட மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். இந்த பிரிவின் இறுதி பாடகர் ஐ திங்க் அவர் சாங் வேற ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை அது அவர் சொல்லிட்டு மாற்றம் செய்ய முடியாது. லவ் பேர்ட்ஸ் பாடல். அந்த ஒரு சனம் தூங்கிருச்சு